ஒவ்வொரு நாளும் காலைல எழுந்தோடனே நான் சூரியனை பார்த்து வணக்கம் வச்சுட்டு தான் வருது. அது நான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே அது ஒரு வழக்கமாவே வச்சிருக்கோம். எல்லாரும் உழவர் பூமி இல்லையா அது, அதனால சூரியன் இல்லாம எதுவுமே இல்லையா, அப்புறம் என்ன இருக்கு? சூரியன் தானே எல்லாருக்குமே ஒரு மகத்தான ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. அதனால நான் சூரியனை வணங்குறேன். ஆமா, ஏன்னா திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட இந்த நல்லாட்சியில் ஒட்டுமொத்த தமிழகமே, தமிழ்நாடே செழித்து கொண்டிருக்கும் வேளையில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் தமிழ்நாட்டை போன்ற ஒரு வளர்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த அற்புதமான வளர்ச்சி, ஒரு திராவிட மாடல் ஆட்சியினால் அனைத்து துறைகளும் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் சகோதரத்துவ உணர்வோடு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். அனைத்து தரப்பு மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறது. ஒரு அற்புதமான ஆக்கப்பூர்வமான ஒவ்வொரு இல்லத்திற்கும் வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு மாபெரும் அரசாக திராவிட மாடல் அரசு, திராவிட நாயகன் அவர்களின் அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் இந்த அரசு திகழ்கிறது என்ற இந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பரவி இருக்கும் இந்த வேளையில், ஒட்டுமொத்த இந்தியாவிலும் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும் என்ற அந்த இயக்கம் வந்திருக்கும் இந்த வேளையில் அற்புதமான புதிய விடியல் இந்தியாவுக்கும் வரும் என்ற செய்தி, அந்த உறுதியான செய்தி வந்திருக்கும் இந்த வேளையில் இன்று எனது ஜனநாயக கடமையை இங்கே எனது சொந்த ஊரில், எனது சொந்த கிராமத்தில் கடமையை ஆற்ற வந்துள்ளேன். மகத்தான வெற்றி இந்தியா கூட்டணிக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னம் உதயசூரியனுக்கும் சரி, மீது எல்லா சின்னங்களுக்கும் நிச்சயமாக இந்த தேர்தல் நிச்சயமாக கிடைக்கும். ஜிபே மூலமா பணம் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி அது கோவையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அந்த பிரதானமான போட்டி. இது குறுக்க நெடுக்க ஓடிக்கிட்டு நாங்களும் இருக்கணும் ஒரு சில பேர் கத்திட்டு இருக்காங்க. அதுல இந்த மாதிரி குறுக்கு வேலை பண்றது எதிரணியில் இருக்கும் ஒரு சிலருக்கு மிக கைவந்த கலை. ஒட்டுமொத்த இந்தியாவையே இந்த மாதிரி நூதனமான முறையில் கொள்ளையடித்தவர்கள் இந்த மாதிரி நூதனமான முறையில் வாக்குகளையும் பெறுவதற்கான அந்த ஒரு முயற்சியில் குட்டிக்கரணத்தை எல்லாம் அடித்து பார்ப்பார்கள். எந்த குட்டிக்கரணம் அடிச்சாலும் தமிழ்நாட்டில் அவர்களது பருப்பு வேகாது, அந்த வடை ஊசித்தான் போகும். எந்த பட்டன் அழுத்தினாலும் எதுக்கு போகுது அப்படின்னு மாதிரி வாக்குல இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. தேர்தல் ஆணையர்கள் மீதே உங்களுக்கு தெரியும் எப்படி அவர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டார்கள், யாரை நியமித்திருக்கார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் திராவிட நாயகன் அவர்களும் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் ஜனநாயகத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் முழுமையான ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் கொண்டுள்ளது. எனவே நாங்கள் அந்த நம்பிக்கையுடன் பயணிக்கிறோம். எங்களது வழக்கறிஞர்கள் எல்லாம் அது குறித்து பல கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க, தேர்தல் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனால் இப்படி குறுக்கு வழியில் எல்லாம் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அது சரியா வராது. ஒட்டுமொத்த வெற்றியும் மகத்தான வெற்றியும் மக்களை நம்பி இருக்கும் கூட்டணி, மக்களின் மீது நம்பிக்கை வைத்து மக்களுக்காக உழைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு நிச்சயமாக கிடைக்கும்.